கருப்பு கொண்ட கடலையை வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கருப்பு கொண்ட கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 6-7 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். இப்போ காலையில் பண்ணுறோன்னா இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும். காலையில் இந்த அளவுக்கு நமக்கு ஊறி இருக்கும். இப்போ இது ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த கடலையை ஒரு 10 விசில் கிட்ட வேக வச்சு எடுக்கணும். ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டால் தான் நம்மளுக்கு இந்த கடலை நல்லா வெந்து வரும். இந்த கடலையில் நான் இன்றைக்கி புளிக்குழம்பு தான் செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ 10 விசிலுக்கு அப்புறம் நம்ம கடலை இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நான் புளிக்குழம்பு மாதிரி செய்கிறதுனால இதில் வெங்காயம், கத்திரிக்காய் அந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்துருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்காய் இல்லை, கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே எண்ணெயில் மிதமான தீயில் கொஞ்சம் சுருங்க வதங்கணும். இப்போ குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் இருக்க சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயிலேயே அந்த குழம்பு மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம மசாலாவில் அந்த கத்திரிக்காய், வெங்காயம் அது எல்லாமே வேகணும். அப்போ தான் கத்திரிக்காயிலலாம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நம்மளுக்கு இறங்கும். கொஞ்சம் சுருங்க எண்ணெய் பிரிய இந்த மசாலா தண்ணியில் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே மல்லித்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் இந்த 3 தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம இந்த புளிக்குழம்பு செய்யலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா நம்மளுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா வேக வச்ச கடலையை அதே தண்ணியோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய், வெங்காயம் எல்லாத்தோடையும் மசாலாவோட இந்த கடலை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதும் நல்லா கெட்டியாயிரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கடலை எல்லாம் இந்த அளவுக்கு மசாலாலாம் கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் கரைச்சி இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. ஏற்கனவே நம்மளுக்கு கடலை, கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கும். புளி சேர்த்ததும் அந்த புளி தண்ணி கொஞ்சம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக தேங்காய் சேர்த்து இறக்கணுன்னா ரொம்ப சூப்பரான கடலை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா புளிப்போட டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். கடலையிலலாம் ஏற்கனவே வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த குழம்புக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த குழம்பு கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் இதில் அரைச்சி கடைசியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி இந்த குழம்புல சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு சேர்த்து அந்த புளி தண்ணி, மசாலா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்தா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறதில்ல. ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்த அந்த தேங்காயோட கலர் மாறி கொஞ்சம் குழம்போட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சா போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடாமல் இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சிடணும். இப்போ தேங்காய் சேர்த்து இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாறினதும் உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அந்தளவு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணினா தான் இந்த குழம்பு ஒரு 2 மணி நேரத்துலேயே கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிரும். கடலெல்லாம் சேர்த்து தேங்காய் சேர்த்ததுனால இவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் நேரம் ஆக ஆக இந்த குழம்பு கெட்டியாயிரும். இப்போ வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.